ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பொட்டுக்கடலை, மிளகா, பூண்டு, இது ஒரு பொட்டுக்கடலை பொடி தாங்க. இது நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னா, பொட்டுக்கடலை பச்சையாக தோலோட, பூண்டு அப்படியே ஒரு 4 போட்டு, ஒரு 2 மிளகா போட்டு அப்படியே மிக்சியில் அடித்து தொட்டுப்போம். அது ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம் கூட நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆகாது. இப்போ நான் பொண்ணுக்கு கொடுத்து விட்றதுனால என்ன செஞ்சுருக்கேன், எல்லாமே கொஞ்சம் வறுத்துடுறேன். ஏன்னா இங்கேருந்து போயிட்டு அவங்களும் கொஞ்சம் நாள் வச்சுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும்னு நினைக்கிறேன். எப்போதுமே எல்லாமே அப்படி அப்படியே பச்சை பச்சையாக தான் அரைப்பேன். நான் இது வறுக்கிறதே கிடையாது இந்த பொட்டுக்கடலை பொடி. ஆனால் இப்போ 1 கிலோ பொட்டுக்கடலை வாங்கியிருக்கேங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், என் பேர பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பொட்டுக்கடலையும் லைட்டாக எல்லாம் வறுத்துடலாம், வீணாக போகாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு வறுத்துடுறேங்க. லைட்டாக தான், ரொம்ப இல்லை, நல்லா சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கொட்டிக்கிறேன். அதே மாதிரியே பூண்டும் தோல் உரித்த பூண்டு தான், வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். நல்லானா கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் கொஞ்சம் போகிற அளவுக்கு. ஏன்னா இது பூண்டு போட்டு அரைக்கிறது தான் இது. பொட்டுக்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகா, இதில் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அது பசங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் சேர்க்கலை. நான் மிளகு ஜீரகம் அப்போ சேர்க்கலை. பொட்டுக்கடலை வறுத்துட்டு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு பூண்டு நல்லா ஒரு 100 கிராம் பூண்டு இருக்கும். அதை வறுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் வறுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாங்க. அவங்க காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வச்சுக்கலாம். இது காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வறுத்துக்கிறேங்க, கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல். ஏன்னா கொஞ்ச நாள் இருக்கணும் இல்லைங்களா. அப்புறம் மிளகா பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கேங்க. எல்லாருமே சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்களா, அதனால் காரம் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக தான் மிளகா போட்டு அதையும் வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் ஃபஸ்ட்டு மிளகா, பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை போட்டு லாஸ்ட்டாக இது பூண்டு சேர்த்து அரைச்சேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அப்புறம் மையாது. அதனால் ஃபஸ்ட்டு மிளகா போட்டுட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இது நல்லா மையிட்டோன்னு சொல்லிவிட்டு இதில் கூட ஒரு 5 மிளகா நான் எடுத்து வச்சுட்டேங்க. வறுத்துட்டு கூட சரி காரம் ஆகிட போகுது பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 மிளகா எடுத்து வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா உப்பும் போட்டு நல்லா அரைச்சி இதை கிளறிடணும் எல்லாம். ஏன்னா ஒரு 2 டைமாக நம்ம போட்டது. ஃபஸ்ட்டு மிளகாவை நல்லா அரைச்சி போட்டு, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை போட்டுட்டு லாஸ்ட்டாக பூண்டும் சேர்த்து அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி போட்டு எல்லாத்தையும் கிளறி எடுத்து பேக் பண்ணிட்டோம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை பொடி பிடிக்கும்னு தெரில. இந்த பொட்டுக்கடலை பொடி வீட்டில் இருந்தால் தண்ணி சட்னி கூட ரெடி பண்ணிடலாம். இதில் அப்படியே தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம தாளித்து கொட்டி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது தண்ணி சட்னியாக அப்படியும் சாப்பிடலாம், பொடியாகவும் சாப்பிட்லாம் நம்ம. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். தேங்க்யூ.